கதிர்ராஜ் ஜோடி யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளே. இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். நம்ம ராஜி கதிர் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. இங்கே கிரவுண்டுக்கு போயுமே நம்ம கதிர் சொல்கிற பேச்சை கேட்காம பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கீழேயுமே விழுந்துடுறாங்க. இதனால கதிர் அப்படி பதறி போயிட்டு நம்ம ராஜியை வந்து ராஜி சொன்னால் கேட்க மாட்டேயா, அப்போவே நான் சொன்னேன்ல ஜாக்கிங்லாம் போகாத, இப்போ பாரு அடிபட்டுருச்சா, வலிக்குதா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நான் சொல்கிறத மட்டும் நீ எதுனாலும் கேட்குறியா, நீ சொல்கிறது எதுக்காக நான் கேட்கணும்? சாமி, இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம், நீ வந்து உன் வேலையை போயிட்டு பாரு, இதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் நான் பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக வந்து பேசுகிறாங்க. கதிர் இருந்துக்கிட்டு ராஜியை சமாதானப்படுத்துகிறாங்க. ஏன் ராஜி புரிஞ்சுக்காம நடந்துட்டுருக்குற, இப்போது ஓரளவு ஓகே தான், நான் எப்படினாலும் லோன் ரெடி பண்ணிடுவேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா என்னை வந்து மோட்டிவேஷ்னல் பண்ணு, எனக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணு, உன்னால் முடியும், நீ கண்டிப்பாக வந்து ட்ராவல்ஸ் ஆரம்பிப்ப, நீ பெரிய ஆளாக வருவ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணு. அதே மாதிரி தானே உனக்கு நான் வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கிறேன், அதே மாதிரி நீயும் ராஜி பண்ணு, மற்றபடி நீ வந்து லோன்லாம் எனக்கு எடுத்துற வேணாம், பணம்லாம் வாங்கி தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துக்கிட்டு எப்படியோ நம்ம ராஜிக்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டாரு. ராஜியும் பார்த்திங்கன்னா ஓரளவு சமாதானம் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செந்தில் இருந்துக்கிட்டு இன்னும் சம்பளமே வாங்கல, அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுட்ருக்குறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா எழுதிட்டுருக்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு நம்ம மீனா பார்க்கும்போது ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க. இது என்னடா, இது எதுக்காக வந்து எழுதியிருக்கிற, சுடிதார்லாம் நான் போட மாட்டேனே, யாருக்கு எழுதியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெரிய லிஸ்ட்டே, இதை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இன்னும் சம்பளமே நீ வாங்கலை, அதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய லிஸ்ட்டா, அதுவும் தேவையில்லாத திங்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கிற, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. மீனா, இது வரைக்கும் நான் வந்து என்னோடய சம்பள காசில் எதுவுமே வீட்டுக்கு வந்து செஞ்சதே இல்லை, ஏன்னா இப்போ வரைக்குமே அப்படி தானே இருந்திருக்கிறேன், ஃபஸ்ட் டைம் நான் வந்து சம்பளம் வாங்க போகிறேன், என் கையில் வந்து கிடைக்க போகுது, அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி சரி, உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு விஷயத்தில் தலையிட மாட்டேன் அப்படின்னு மீனா வந்து சொல்லிடுறாங்க. என்னடா ஏதோ சினிமாக்கெலாம் போகிற மாதிரி எழுதி வச்சுருக்கிறேன். ஆமாம், சினிமாவுக்கு போகணும்ல, இங்கே பாரு, சினிமாக்கெலாம் போக வேணாம், இதெல்லாம் தேவையில்லாத செலவு தான். என்ன மீனா, என்ன பேசுகிற, நம்ம என்ஜாய் பண்ண வேணாமா, இது மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், ஜோலியை முடிச்சிருவார், அதெல்லாம் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார், பார்த்துக்கலாம், என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. சுகன்யாவோட கடந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் தாங்க நடந்திருக்குது. பட் அது என்னன்னு தெரியல. அவங்களோட முன்னாள் ஹஸ்பண்டை பார்த்ததுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பயந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மேலே தப்பா, இல்லை சுகன்யா சரியான வில்லியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாள் ஹஸ்பண்டை பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா சுகன்யா அதையே நினச்சி பார்த்தீங்கன்னா தூங்காமல் கூட அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம பழனி சடனாக வந்து தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்து பார்க்கும்போது சுகன்யா அப்படி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஒருவேளை நம்ம கொரட்டை விடுறனால தான் டிஸ்டர்ப் ஆகிடு சுகன்யா தூங்காமல் இப்படி கோவத்தில் உட்காந்துருக்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கிட்டேயுமே வந்து பேசுகிறாங்க. நான் வேணா வெளியே போகிறேன் சுகன்யா, நீ வந்து தூங்கு, நல்லா டிஸ்டர்ப் ஆகிறியா நான் கொரட்டை விடுறனால, பரவாயில்ல நீ தூங்கு, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, அப்புறம் என்னதான் ஆச்சு, ஏன் தூங்காமல் இப்படி உட்காந்துருக்குற, இது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சுகன்யா இருந்துக்கிட்டு நான் அவரை பார்த்தேல, அதிலிருந்து எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது, எனக்கு தூக்கமே வரலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பழனி இருந்துக்கிட்டு சுகன்யா கிட்ட, இங்கே பாரு சுகன்யா, அவன் யார், அவன் உன் லைஃப்பில் இல்லை, இப்போ நான் தான் உன் லைஃப்பில் இருக்கிறேன், எதுக்காக அவனை நினச்சலாம் நீ பயந்துட்டு இருக்கிற, உன் கூட நான் இருக்கேல, நீ எதுக்காகவும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இனியாச்சும் பழனியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு சுகன்யா வந்து பழனி கூட சந்தோஷமாக வாழ்ந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் சுகன்யா தான் ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை வந்து மறைக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மயில் வந்து எப்போதும் போல் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையை நினச்சி. சரவணன் கிட்ட வந்து வாலண்டரியாக போயிட்டு பேசினாலுமே அவங்க வந்து மயில் கூட கொஞ்சம் கூட வந்து பேசுகிறதே இல்லை, திட்ட தான் செய்கிறாங்க. அதே மாதிரி இங்கே கோமதிக்குமே பார்த்திங்கன்னா செம்ம வருத்தம். மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஆனதுமே அவங்களுமே வந்து அப்பப்போ மயிலை வந்து குத்தி பேசுகிறதும் ஒரு மாதிரி வந்து இது பண்ணுறதுமே இருக்கிறாங்க. இது ராஜிக்கு இங்கே வீட்டில் மற்ற யாருக்குமே வந்து பிடிக்கல. இங்கே மீனா எவ்வளவோ எடுத்து சொல்லிடுறாங்க கோமதி கிட்ட, இந்த மாதிரி அவங்க இருக்கிற நிலமையில அப்படிலாம் பேசாதீங்க அத்தை, பாவம் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜி மீனா எல்லாருமே கோமதி கிட்ட வந்து சொல்ல தான் செய்கிறாங்க. ஆனாலுமே பார்த்திங்கன்னா கோமதி இருந்துக்கிட்டு மயிலை வந்து எதனாலும் சொல்லி கஷ்டப்படுத்திகிட்டே தான் இருக்கிறாங்க.
இங்கே கோமதி ஜூஸ் போட்டு மீனாக்காக வந்து எடுத்துகிட்டு வராங்க ஆஃபீஸ்க்கு. மீனா போகிறதுக்கு முன்னாடி ஜூஸை வந்து மீனாவுக்கு கொடுக்கலாம், குடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கோமதி எடுத்துகிட்டு வராங்க கையில். அந்த டைமில் மயில் வந்து வராங்க. ஜூஸை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா, ஜூஸு அத்தை எனக்காக தான் கொண்டு வந்தீங்களா, தாங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஜூஸை வாங்குறதுக்காக போகிறாங்க. உடனே கோமதி இருந்துக்கிட்டு, என்ன மயில் என்ன நினச்சிட்டு இருக்கிற, அப்போ தான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சி நான் எல்லாமும் உனக்கு பண்ணேன், ஜூஸ் போட்டு தர அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் நீ இல்லையே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூஸ் ஒன்றும் உனக்கு நான் கொண்டு வரலை, மீனாக்காக. மீனா ஆஃபீஸ்க்கு கிளம்புறாள், பாவம் அவள் இன்றைக்கி வந்து சரியாக கூட சாப்பிடல, இதை குடிச்சிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவளுக்காக வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் முகத்தில் அடித்த மாதிரியே வந்து பேசிடுறாங்க. மயில் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாங்க. இதை பார்த்த மீனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் ஆகிடுறாங்க. என்னங்கத்த கொடுங்க, அக்காவை கொடுங்க, அக்கா குடிக்கணும் ஜூஸ். இப்போ என்ன நான் குடித்தா என்ன, அவங்க குடித்தா என்ன, மீனா இதை குடிச்சிட்டு நீ ஃபஸ்ட்டு கிளம்பு, அவள் வீட்டில் தானே இருக்கிறா, அப்புறம் கூட வந்து ஜூஸ் குடிச்சுக்குவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவள் வயிற்றில் என்ன குழந்தையா இருக்குது, இவளுக்கு வந்து எல்லாமும் போட்டு கொடுத்துட்ருக்குற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச இங்கே மயில் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப அழுதுகிட்டே பார்த்திங்கன்னா ரூம்குள்ளே போயிடுறாங்க. இங்கே மீனா வந்து கோமதி பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க. வர வர நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்கத்த, உங்ககிட்ட வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம், இப்படிலாம் அக்கா கிட்ட வந்து பேசாதீங்க, அவங்கள ஒவ்வொரு டைமும் இப்படி நீங்கள் குத்தி பேசுகிறது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், பாவம் பாருங்கள் அவங்க எப்படி அழுதுகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே கோமதி இருந்துக்கிட்டு, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே, என்னடி சும்மா சும்மா எல்லோரும் என்ன திட்டிகிட்டு இருக்கிறீங்க, நான் உண்மையை தானே சொன்னேன், அவள் வயிற்றில் குழந்தை இல்லை, அவள் வீட்டில் தானே இருக்கிறா, இப்போ என்னெல்லாம் அப்புறம் கூட அவள் வந்து ஜூஸை போட்டு குடிச்சிக்கலாம், ஏன் நான் கூட போட்டு தரேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ போ மீனா, சும்மா எதனாலும் பேசாமல் நீங்கள் போங்க, உங்ககிட்ட என்ன தான் சொல்லி புரிய வைக்க, தயவு செஞ்சு அக்காவை இனியாச்சும் இந்த மாதிரிலாம் பேசி கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒர்க்குக்கு கிளம்பிடுறாங்க. மீனா போகும்போது பார்த்திங்கன்னா மயிலை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு தான் போகிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜி அரிசியும் கூட நம்ம கோமதி கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீங்கள் இப்படிலாம் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட நடந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, உங்களை விட அக்காவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை, இதுக்கப்புறமாச்சும் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியுமே வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அரசியுமே, ஆமாம்மா ஏம்மா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, நீ பண்ணுறது எனக்கு கூட சுத்தமாக பிடிக்கல, இதே மாதிரி விஷயம் எனக்கு நடந்துருந்துச்சுனாலும் இப்படி தான் நீ பண்ணியிருப்பியா, மக வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியுமே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கோமதியை வந்து கேட்குறாங்க. இங்கே கோமதி இருந்துக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. என்னமோ பண்ணு, இதுக்கப்புறமா நீ வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் மாறு, அதுதான் நல்லது, இல்லைன்னா பாவம் அண்ணி இந்த வீட்டிலே இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரூம்குள்ளே போயிட்டு மயில் கதறி கதறி அழுதுட்டுருக்குறாங்க. அத்தை எதுக்காக அப்படிலாம் பேசுகிறாங்க, ஏதோ நான் வேணும்னே பண்ணனா, ஏதோ தற்செயலாம் நடந்துருச்சு, அதை ஒவ்வொரு தடவையும் குத்தி காட்டி நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே, அவர் தான் நம்மளை புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறாரு, அத்தை கூட இப்படிலாம் பண்ணுறாங்களே, என்னதான் இருந்தாலும் அத்தைக்கு அவங்க மற்ற 2 மருமக தான் ரொம்பவே வசந்தவங்க, நம்ம என்ன நம்ம மேலே அந்தளவுக்குலாம் அத்தைக்கு பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க. எங்கள் அந்த டைமில் பாக்கியம் கால் பண்ணுறாங்க. பாக்கியம் கிட்ட வந்து அழுகுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு மயில், இல்லை எல்லாத்தையும் பொறுத்து தான் போகணும், சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீ வந்து மனசுடைஞ்சு போய் உட்காந்துடாத, வீட்டுக்கெலாம் கிளம்பி வந்துடாத, ஒன்றும் பண்ண முடியாது, அங்கேயே தான் இருந்து நீ வந்து பொழப்ப ஓட்டணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே மயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுதுட்டுருக்குறாங்க. புகுந்த வீட்டிலே நிம்மதியாக வாழ முடியாமல், பிறந்த வீட்டுக்கும் போக முடியாமல், சாகவும் முடியாமல், வாழவும் முடியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கதறி அழுதுட்டுருக்குறாங்க. இங்கே ராஜி வந்து மயிலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வரும்போது மயிலை அழுகிறத பார்த்துட்டு ராஜி வந்து, அக்கா ஏன்க்கா அழுகிறீங்க, அழாதீங்க, அத்தை வந்து ஏதோ மன வருத்தத்தில் அப்படி பேசிட்டாங்க, தயவு செஞ்சு நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை ராஜி, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எனக்கு மட்டும் குழந்த இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தம் இல்லையா, நானுமே எவ்வளோ ஆசைப்பட்டேன், எனக்குமே குழந்தனா அவ்வளோ பிடிக்கும், நானும் அவ்வளோ கனவு கண்டேன் குழந்த வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு ஆகும்போது எனக்குமே அந்த வருத்தம் எவ்வளோ இருக்கும் மற்றவங்கள விட, அதையே வந்து புரிஞ்சுக்கிற மாட்றாங்க, என்னை இப்படிலாம் பேசுகிறாங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ராஜி இருந்துக்கிட்டு மயிலை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அக்கா எல்லாம் சரியாகும், போக போக எல்லாமே வந்து சரியாயிடும், நீங்கள் வந்து இதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து சாப்பிடாமலாம் இருக்காதீங்க, எப்போதும் போல் நீங்கள் வெளியே வாங்க, ரூம்குள்ளேயே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நம்ம ராஜி வந்து போகிறாங்க.
இங்கே சரவணன் ஒரு பெரிய சம்பவமே பண்ண போகிறாங்க. இங்கே சரவணனால் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்களை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியலை. அவரோட வாழ்க்கை அப்படியே நரகமாக வந்து இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்த வந்து அவரால் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியலை. அதனால் அவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இங்கே கடையில் கூட அவரால் வந்து சரியாக வந்து வேலை செய்ய முடியலை. பாண்டியன் ஒரு வேலையை சொன்னால் அவர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக எதனாலும் சொதப்பி விட்டுறதுனால இங்கே பாண்டியன் பிடிச்சி சரவணனை பார்த்தீங்கன்னா செம்மையாக திட்டுறாங்க. ஏண்டா வர வர உனக்கு என்ன ஒரு வேலையும் வந்து உருப்படியாக பண்ண மாட்ற, என்னதான் ஆச்சு உனக்கு? நான் தான் சொன்னேன்ல, நடந்த விஷயத்தையே நினச்சி வந்து நீ இதனால் நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் வேலையை உருப்படியாக செய்ய முடியாது. இல்லைனா உன் மனசு மாறுற வரைக்கும் நீ வீட்டிலேயே இருந்து தொலை. எதுக்காக இப்படிலாம் வந்து என்ன போட்டு தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிற? வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் நம்ம சந்திச்சு தான் ஆகணும், இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை பிடிச்சி செம்மையாக வந்து திட்டி விட்றாங்க. இதனால் சரவணன் இருந்துக்கிட்டு ரொம்பவே வந்து அப்செட் ஆகுறாங்க. உடனே இங்கே பழனி இருந்துக்கிட்டு, ஏன்னா அவனே ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான், இல்லைன்னா முன்னாடிலாம் இப்படியா இருந்தா, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்காக வேலை விஷயத்துலலாம் கரெக்டாக இருக்கணும், தெரியும்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவனை சொல்லு, வீட்டுக்கு கிளம்பி சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே சரவணன் பார்த்திங்கன்னா பயங்கர கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு போகாமல் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒயின் ஷாப்புக்கு போயிடுறாரு. வேறு வழியே இல்லாமல் இதுக்கு மேலே வந்து நம்ம கஷ்டத்தை இப்படி தான் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் எல்லாருமே ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. பாண்டியன் எல்லாருமே வந்துடுறாங்க. ஆனால் நம்ம சரவணன் மட்டும் வரலை. இங்கே கோமதி எங்கே நீங்கள் எல்லோரும் வந்துட்டீங்க, சரவணன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே பாண்டியன் இருந்துக்கிட்டு, சரவணன் வீட்டுக்கு வரலையா? அவனை எப்போவோ அனுப்பிச்சி விட்டோமே, அவன் எங்கே கடையில் கூட எங்கே சரியாக வேலை பார்க்குறான், எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு எதனாலும் வந்து தப்பு பண்ணிடுறான், அதனால தான் அவனை நான் வந்து வீட்டுக்கு போக சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டேன், அங்கேருந்து சும்மா தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவுமே எங்கள் கோமதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இல்லை எங்கள் சரவணன் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளால தான் மாமா இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, பாவம் நம்மளால தான் அவருக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா சரவணனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் சரவணன் வந்து பார்த்திங்கன்னா கால் அட்டன் பண்ணலை. ஆளாளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே செந்தில் கதிர் எல்லாருமே பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு அண்ணனை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வந்து தேடிட்டு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க. அப்புறம் தான் செந்தில் இருந்துக்கிட்டு ஒருவேளை அண்ணன் வந்து குடிக்க போயிருந்துருக்குமோ, ஏன்னா இந்த டைமில் அண்ணன் ரொம்பவே உடஞ்சி போயிருச்சு, அதனால் இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியலை, நம்ம வேணால் ஒயின் ஷாப்பில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கோமதி கிட்ட சொல்லிவிட்டு மறுபடியுமே வந்து கதிர் செந்தில் வந்து கிளம்ப போகிறாங்க. அந்த டைமில் வந்து சரவணன் வந்து வீட்டுக்கு வராரு. அவங்கள பார்த்ததுமே எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எங்கடா போன சரவணா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே நம்ம கோமதி சரவணன் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. ஆனால் சரவணன் வந்து நிற்கிறது கூட கொஞ்சம் கூட வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஒரு மாதிரி செம்ம போதையில் நிற்கிறாரு. இதை பார்த்த கோமதி இருந்துக்கிட்டு, என்னடா புதுசாக உனக்கு பழக்கம், ஏண்டா நல்லா தானே இருந்த, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க. சரவணன் போட்டு அடிக்க போகிறாங்க. உடனே நம்ம கதிரும் செந்திலும் இருந்துக்கிட்டு, அம்மா நீங்கள் விடுங்க, நாங்கள் கூப்பிட்டு வரோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள அனுப்பிச்சி விட்றாங்க. ஏன்னா எதுக்காகனா இப்படி பண்ண, நடந்த விஷயம் வந்து ரொம்பவே தாங்கிக்க முடியாத கஷ்டம்தான், அதுக்காக நீ இப்படிலாம் வந்து உடஞ்சி போய் இப்படிலாம் பண்ணாதனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே இது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே பாண்டியன் பார்த்திங்கன்னா சரவணன் நிலைமையை பார்த்துட்டு பயங்கர கோவப்படுறாரு. அந்தளவுக்கு ரொம்பவே திட்டுறாரு. உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்குது, அந்த பொண்ணையாச்சும் கொஞ்சம் நினச்சி பார்த்துருக்குறியாடா, உன்னை விட அந்த பொண்ணுக்குமே அந்த வேதனை இருக்க தானே செய்யும், உனக்கு மட்டும்தான் கஷ்டமா, இப்படிலாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்குற, என்ன என் பேச்சு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலை வச்சு சரவணனை ரொம்பவே திட்டுறாங்க. ரொம்பவே பொறுத்து பார்க்குறாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து சரவணன் பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையை இழந்து பொங்கி வெடிக்கிறாங்க. சும்மா நிறுத்துங்கப்பா, என்ன மயிலுன்னு சொல்லிட்டு மயிலை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவளுக்கு எங்கே அவளுக்கு வேதனை எதுவுமே இருக்காது, அவளை விட எனக்கு தான், அவள் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா, அவள் வாயில் வர்றது எல்லாமே பொய் தான், அவளுக்கு அவளோட சந்தோஷம், அவள் சுயநலத்துக்காக என்ன வேணாலுமே பண்ணுவா, இப்போது இந்த விஷயத்தில் மட்டும் அவள் வந்து ஏமாத்தலை, இதுக்கு முன்னாடி அவள் எவ்வளவோ விஷயத்தில் ஏமாற்றிருக்கிறா, நம்ம எல்லாருமே முட்டாளாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மொத்த குடும்பமும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம பாண்டியன் வந்து குடிச்சிட்டு எதனாலும் வந்து உளறிட்டு இருக்காத, என்ன மயில் பொய் சொன்னா, இந்த விஷயத்தில் யாராச்சும் பொய் சொல்லுவாங்களாடா, என்ன நினச்சி நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க. அவள் பொய் தான் சொன்னா, இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, அவள் என்னமோ பெரிய பெரிய படிப்புலாம் படித்தேன்னு சொன்னால, அது எதுவுமே உண்மை கிடையாது, அவள் படித்தது ஏதோ 10th 12th தான், அந்த உண்மை எனக்கு எப்போவோ தெரியும், ஒரு பொய்யை மறைக்க பொய் மேலே பொய்யா சொல்லி 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 அவள் எவ்வளோ தூரம் நம்ம குடும்பத்தை ஏமாற்றிருக்கிறா தெரியுமா, அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால்
படிப்பு விஷயத்துல விட அவ இப்போ குழந்தை விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய பொய் சொல்லியிருக்கிறா. அதனால நம்ம எவ்ளோ தூரம் வந்து ஃபீல் பண்ணோம் சொல்லுங்க. என்னால இப்பவுமே அந்த விஷயத்த ஏத்துக்க முடியல. அவ்ளோ கஷ்டமா இருக்கு மனசுக்கே. அப்படியே வாழவே விருப்பம் இல்லாத மாரி இருக்குது. இப்படிப்பட்டவ கூட என்னால எப்படி நிம்மதியா வாழ முடியும்? என்னால இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவும் முடியாம, மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம அவ்ளோ தவிச்சு போயிட்டுருக்கிறேன். இப்போ கூட என்னால முடியாத பட்சத்துக்கு தான் நான் வந்து இப்போ குடிச்சிட்டு வந்திருக்கிறேன். ஆனா, நீங்க இந்த மயிலு பாவம். மயிலுக்காக நீங்க இப்ப பேசுனது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவ மட்டும் இல்ல, அவ மொத்த குடும்பமே சரியான வந்து ஃப்ராடு குடும்பம். அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பார்த்தீங்கன்னா, மொத்த உண்மையுமே போட்டு உடைச்சுறாரு. இத கேட்டு நம்ம கோமதி, பாண்டியன் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இங்க கோமதி பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்தோட இங்க மயில்கிட்ட வராங்க. இங்க பாண்டியன் சரவணன் ஏதோ குடிச்சிட்டு தான் வந்து சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த ஏத்துக்க முடியாம வந்து நிக்கிறாரு. இங்க மயிலுக்கிட்டயுமே, "என்னப்பா மயிலு என்ன சொல்றான் சரவணா? நீயே சொல்லு. உன் வாயால சொல்லு. நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அவன் குடிச்சிட்டு தானே வந்து பேசுறான்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்க மயிலு பார்த்தீங்கன்னா, அழுதுகிட்டே அப்படியே வந்து அமைதியா இருக்கிறாங்க. கோமதி அப்படியே மயில மொறச்ச மாரி வந்து அவங்க பக்கத்துல போறாங்க. இதுக்கப்புறம் மயிலோட வாழ்க்கை என்ன ஆக போகுது? பாண்டியன், கோமதி என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். சரவணன் மயிலோட விஷயத்த வீட்ல போட்டு உடைச்சா தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அடுத்தடுத்து ரொம்பவே சூப்பரான ட்விஸ்ட்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.